இன்றைக்கி நிறையா குழந்தைகள் வந்து அவங்க அம்மாட்ட அம்மா எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி டீல் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அந்த இமேஜை பாருங்கள். இதில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா எனக்கு இந்த பொருளை வாங்கித்தாங்கம்மான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, டேய் என்கிட்ட காசு இல்லைடான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பொருளை வாங்கி தரணும் என்பது அவசியமே இல்லையா. அதாவது அவங்க வாங்கணும் என்று ஆசைப்படுகிறத அந்த ஆசையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதே உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்களேன். அந்த பையன் வந்து கேட்குறான், அம்மா எனக்கு இதை வாங்கித்தாங்கம்மான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, புட் இட் ஆன் த லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரியும்படியாக நான் சொல்கிறேன் என்னென்னா, உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வா உனக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது சொல்லு பார்ப்போம், அதை லிஸ்ட் எடு, எனக்கும் நிறைய தேவைகள்லாம் இருக்குது, வா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து லிஸ்ட்டு போடணும்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து எதை ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த பொருளை வாங்கி தரீங்களோ இல்லையோ, எனக்கு எங்கள் அம்மா வந்து என்னுடைய தேவைகளை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்களேன்னு உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு குட்டாக ஃபீல் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இதை வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு உனக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது சொல்லு பார்ப்போம், லிஸ்ட் எடு, இப்படி 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு அது நீங்கள் வாங்கி தரீங்களோ இல்லையோ, எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப தேவைன்னு படுதுன்னு உங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க.